அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சியான சூர்யா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது கல்வி உளவியலுக்கானதுப்பா. அதாவது டிபேக் மாடல். ஒரு ஆசிரியருக்கு எவ்வாறு இந்த டிபேக் மாடல் வந்து கற்பித்தலுக்கு பயன்படுகிறது என்பதை பற்றி தான் காண இருக்கின்றோம்ப்பா. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2003ல மிஸ்ரா மற்றும் கோகலர் ஆகிய இருவரும் இணைந்து கற்பித்தலில் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் வளர்ச்சிக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள். ஏன் அப்படின்னாக்கும், முதல்ல இருந்த கல்வி முறை வேற. அதுக்கடுத்து 19ஆம் நூற்றாண்டில் இருந்த கல்வி முறை வேறு. ஆனா இப்போ இது 21ஆம் நூற்றாண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அப்ப வந்து கற்றலுக்கு மாணவர்களுக்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும். அப்ப அதற்கு புதிய புதிய உத்திகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்கு உதவுவன இந்த தொழில்நுட்பங்கள். அதை எவ்வாறு நம்ம பயன்படுத்தலாம்? அதோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள். 2008ல் இவர்கள் இருவரும் தொழில்நுட்ப கல்வியியல் உள்ளடக்க அறிவு, அதாவது டிபிசிகே, நல்லா கவனிங்க, நல்லா வேறுபாடு பாருங்க. டிபிசிகே இந்த மாடல் தான் அவங்க கண்டுபிடித்தார்கள். பின்னர் தான் டிபேக். இப்ப பாருங்க வித்தியாசம். டிபிஏசிகே. சரிங்களா? அதான் இங்க நம்ம தலைப்பாக கொடுத்திருப்பது என்று பெயர் மாற்றம் பெற்றது. 2019ல் எக்ஸ்கே அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மிஸ்ரா அவர் வந்து ஆசிரியர்களுடைய அறிவின் கூடுதல் அம்சமான சூழல் அறிவு அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிக்கின்றார். அது என்ன சூழல் அறிவு அப்படிங்கிறதை இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஆக மொத்தம் டிபேக் அப்படிங்கிறது டிபேக் ஏசி, இங்கேயும் வந்து டிபேக் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த எழுத்து மட்டும்தான், ஏயும் இந்த இடத்துல சீயும் தான் வேறுபாடு. சரிங்களா? கண்டுபிடித்தவர்கள் இவர்கள் இருவர். கூடுதலாக மிஸ்ரா அவர்கள் ஆசிரியருக்கு இருக்கின்ற ஒரு கூடுதல் அம்சம் சூழல் அறிவு. எந்த சூழல்ல எதை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவு அவர்களுக்கு இருக்கு. அதனை அவர் கண்டறிந்தார். இப்போ தொழில்நுட்ப கற்பித்தல் உள்ளடக்க அறிவு கட்டமைப்பு. சரிங்களா? இப்ப நம்முடைய தலைப்பு இதுதான். இது வந்து கட்டமைப்புன்னு சொல்லலாம், மாதிரி என்றும் கூறலாம். அதாவது மாடல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆசிரியர்கள் தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்த கற்பிக்க உதவுகின்ற ஒரு மாதிரி தான் இது. ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளருக்கு வெவ்வேறு கற்பித்தல் முறைகள் மூலம் கற்றலை எளிமையாக்குதல். அப்ப வெவ்வேறு கற்பித்தல் முறைகள் தேவையா? தேவை. வகுப்புல வந்து ஒரே மாதிரியான மாணவர்கள் கிடையாது. 40 மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்குள் வேறுபாடுகள், ஒவ்வொரு தனி மாணவர்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கும். நம்ம படித்திருக்கின்றோம் நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நம்ம கேட்டகரி பிரிக்கிறோம். பாத்தீங்கன்னா 70 கீழே வருகின்ற பிரிவு ஒன்று, 70லிருந்து 140 வரைக்கும் இருக்கின்ற ஒரு பிரிவு. மீத்திறன் மிக்க மாணவர்கள் வேற ஒரு தனி வகை பிரிக்கணும். அப்போ அப்போ நம்முடைய கற்பித்தல் முறைகள் வெவ்வேறு வகையாக கட்டாயமாக அமைதல் வேண்டியிருக்கு. அப்படி அமையும் போது கற்றலை எளிமையாக்குதல். ஏன் அப்படின்னாக்க 40 மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் இருக்கின்றார்கள். அப்ப அறிவு மிகவும் பெற்றிருத்தல், சராசரி மாணவர், சராசரிக்கு கீழான மாணவர். அப்ப இவர்கள் மூவருக்கும் நம்ம கற்பிக்கின்ற பாடம் வந்து போய் சேரணும். அவர்களுக்கு அதே சமயம் கற்றல் எளிமையாகணும். அது எப்படி? அதுதான். இப்போ இது காணப்படும் நிஜ அல்லது உண்மையான சான்றுகளை பயன்படுத்துதல். ஏதோ ஒரு காலகட்டத்துல இருந்ததெல்லாம் நம்ம வந்து வார்த்தைகள்ல சொல்லலாம். ஆனா மாணவர்களுக்கு கண் முன்னால என்ன செய்யணும் அப்படின்னா, இப்பொழுது இருக்கின்ற உண்மையான சான்றுகளைத்தான் அவர்களுக்கு காட்டுதல் வேண்டும். அவர்கள் உயர்நிலை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தும் ஒரு பயனுள்ள கற்பித்தல் முறை இது அமையும். அப்ப இப்போ இது இருக்கின்ற அந்த ஒரு சான்றை நம்ம காட்டும்போது தான் மாணவனுக்கு வந்து கற்றலில் ஈடுபாடு ஏற்படும். அப்ப மேற்கொண்டு படிக்கணும், இன்னும் மேல படிக்கணும், இன்னும் மேல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு ஏற்படும். அதான் உயர்நிலை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தும். இன்றைய தொழில்நுட்ப உலகில் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுகின்ற ஒரு கற்பித்தல் கற்றலினுடைய மூலக்கல் தான் இது. ஆசிரியரின் கற்பித்தலில் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தல்களின் பொழுது துணையாக இருக்கிறது. நம்ம பார்த்திருக்கின்றோம். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதன் நேரங்கள்லயும் இந்த கருவியானது மிகவும் பயன்படுகின்றது. தொழில்நுட்பம், கற்பித்தல் மற்றும் உள்ளடக்கம், அதான் டிபேக் ஆகியவற்றுக்கு இடையான குறுக்குவெட்டுகளை விவரிக்கும் ஒரு கல்வி மாதிரி இது. அதாவது எஜுகேஷனல் மாடல். சரிங்களா?
தொழில்நுட்பத்தை திறம்பட இணைப்பதற்கு இது உதவுகின்றது. அது எப்படிங்கிறது தான் இப்ப நம்ம இதுல பார்க்க போறோம். ஒரு செயல்பாட்டு முறையுடன் பார்க்க போறோம்ப்பா. சரிங்களா? இப்போ இந்த டிபிகேல இருக்கின்ற சூழல் அறிவு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? மிஸ்ரா, அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அந்த சூழல் அறிவு பொறுத்தவரைக்கும் 3 பிரிவுகள் இருக்கு. அது அடுத்ததாக நம்ம பார்க்க போறோம்ப்பா. இப்போ முதல்ல சூழல் அறிவுனா என்ன? அதாவது கன்டெக்சுவல் நாலெட்ஜ். அதோட குறியீடு எக்ஸ்கே. சரிங்களா? அதாவது சூழலின் அடிப்படையில் ஒட்டுமொத்த கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்படுத்தலை ஆசிரியர்கள் எவ்வாறு சூழ்நிலைப்படுத்துகிறார்கள். 40 மாணவர்களையும் வகுப்பறை சூழலுக்கு ஏற்ப அவர்களை கொண்டு வரணும். அவர்களுக்கும் கற்றல் நடைபெறணும். ஆசிரியருக்கும் கற்பித்தல் நடைபெறணும். அப்ப இந்த சூழலை எவ்வாறு கையாள்வது? இல்லைங்களா? அதுதான். பள்ளி கொள்கைகள் இவற்றை தவிர இன்னும் கூடுதலான ஒரு பணி இருக்கின்றது ஆசிரியருக்கு. என்ன? பள்ளியினுடைய கொள்கைகள் மற்றும் விழிப்புணர்வு மற்றும் தகவல்கள் ஆகியவற்றையும் அவர் என்ன செய்யணும்? கவனித்தல் வேண்டும். இதுதான் சூழல் அறிவு எனப்படுகின்றது என்கின்றார் மிஸ்ரா. சரிங்களா? இப்போ நம்முடைய மாடல் சொன்னோம் இல்லையா? அந்த மாடல்ல இருக்கின்ற முக்கியமான 3 பிரிவுகள் என்னென்ன? உள்ளடக்க அறிவு, அதாவது கன்டென்ட் நாலெட்ஜ் சிகே. கல்வியியல் அறிவு பெடகாஜிக்கல் நாலெட்ஜ் பிகே. தொழில்நுட்ப அறிவு டெக்னாலஜிக்கல் நாலெட்ஜ் டிகே. சரிங்களா? இப்போ 3 பிரிவுகளாக இருக்கின்றன. சரிங்களா? இப்ப அடுத்து உள்ளடக்க அறிவுனா என்ன? அதாவது கண்டென்ட் நாலேஜ்னா என்ன? கண்டென்ட் அப்படின்னாலே அது ஆசிரியருடையது தான் இல்லையா? பாடப்பொருள்னு சொல்லுவோம். அதுதான். கற்பிக்கப்படும் பாடப்பொருள் பற்றிய அறிவுதான் உள்ளடக்க அறிவு. மாணவர்கள் உயர்நிலை சிந்தனையை செயல்படுத்தவும் நீண்டகால அறிவை தக்க வைத்துக் கொள்ளவும் உதவுகின்ற சரியான தொழில்நுட்பத்தை தெரிந்தெடுத்தல். இப்ப மாணவர் என்ன செய்றாரு? இப்ப ஒரு பாடம் நம்ம நடத்துறோம்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அதற்கு ஒரு வானொலியை நம்ம பயன்படுத்துறோம். வானொலியில இப்போ உதாரணமாக ஒரு ஆளுமை அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அறிவியல் சிந்தனை பற்றிய ஒரு பேட்டி மாதிரி நமக்கு கொடுக்கின்றார். தகவல்களை கொடுத்திருக்கின்றார். அத வானொலியில வகுப்பறையில அத ஒளிபரப்பும் போது, அப்ப மாணவருக்கு அந்த அறிவியல் பாடத்தின் மீதான சிந்தனையையும், அதை கற்றுக்கொள்கின்ற ஆர்வம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி அறிவியல் பாடம் மீதான சிந்தனைகள் தோன்றும். அப்ப என்ன செய்வான் அவன்? ஓஹோ! அறிவியல் பாடம் இந்த அளவுக்கு இவ்ளோ அருமையானதா? நான் அவர் கலாம் ஐயாக்காகவே நான் அறிவியல் படிப்பேன். அப்படி என்று எதிர்கொள்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். இல்லைங்களா? அல்லது ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு வீடியோ விசுவல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? வீடியோ மூலமாக காட்டுதல். இதெல்லாம் காட்டும்போது, அப்ப அந்த தொழில்நுட்பத்தை காட்டும்போது, அவனுடைய கற்றலானது நீண்ட காலத்துக்கு அவனுடைய அறிவை அது தக்க வைத்துக் கொள்ளும். அதே சமயத்துல அறிவியல் மீதான ஈடுபாட்டை உண்டாக்குவதனால், உயர்தனை சிந்தனையும் அவனுக்கு ஏற்படும். சரிங்களா? மாணவரின் கற்றல் விளைவுகளை எளிமையாக்கவும், சரியான தொழில்நுட்பத்தை தெரிந்தெடுத்தல். அதே சமயத்துல மாணவர்களுக்கு கற்றல் என்பது மிக எளிமையாக நடைபெறுவதாக. உதாரணம் ஒரு கணிதம் எடுத்துக்கொள்வோமே. கணிதத்தினுடைய ஒரு ப்ராப்ளம் சம் அத என்ன செய்றோம்? ஒரு வீடியோ மூலமா ஒரு ஆசிரியர் காட்டுறாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஏன்னா எப்பவுமே தினமுமே ஆசிரியர் நடத்தி கொண்டு இருப்பார். அதே சில நேரங்களில் மாணவர்களுக்கு அலுப்பை தரும். இதே ஒரு வீடியோவா காட்டுறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஓ! இவ்ளோ ஈஸியா? ஆஹா! ஈஸியா புரிஞ்சிருச்சே எனக்கு. அப்படின்னு சொல்லி மாணவர் புரிந்து கொள்வார். அப்ப அவனுடைய கற்றலானது மிக விரைவாக நடைபெறுகின்றது. அதே சமயத்துல கற்பித்தலானது எளிமையாக இருக்கின்றது. சரிங்களா? இதுதான்பா இது உள்ளடக்க அறிவு என்பது. அடுத்தது பார்த்தோமானால், ஷூல்மன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த கன்டென்ட் நாலெட்ஜ் அப்படிங்கிறது கருத்துகள், கோட்பாடுகள், யோசனைகள், நிறுவன கட்டமைப்புகள், சான்றுகள் மற்றும் ஆதாரங்கள் பற்றிய அறிவு. அத்துடன் அந்த அறிவை வளர்ப்பதற்கான நிறுவப்பட்ட நடைமுறை மற்றும் அணுகுமுறைகள் பற்றிய அறிவை உள்ளடக்கியது தான் கன்டென்ட் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லி ஷூல்மன் சொல்கின்றார்ப்பா. இந்த குறிப்பை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு தேர்வுல இது வந்திருந்தது. சரிங்களா? யுஜிசி தேர்வுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிக்கடி கேட்கப்படுகின்றது. பிஜிடிஆர்பில இந்த மாரி வினா வந்திருந்தது. இந்த அறிஞருடைய பெயரை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப அடுத்து 2வதாக கல்வியியல் அறிவு. பெடகாஜிக்கல் நாலெட்ஜ் அப்டின்னா என்ன? கற்பித்தல் முறைகள் மற்றும் கற்றல் செயல்முறைகள் பற்றிய அறிவு. கற்பித்தல்ல மிக முக்கியமானது என்ன? ஆசிரியரின் பாடப்பொருள் மற்றும் அதாவது உள்ளடக்கம் அப்படிங்கிறது தான். அப்போ ஆசிரியர் என்ன செய்கின்றார்? கற்பிக்கும் முறை, வகுப்பறை மேலாண்மை மற்றும் கற்பித்தல் உத்தி ஆகியவற்றை அவர் புரிந்து கொள்வதற்கு இந்த அறிவானது உதவுகின்றது.
சிறப்பாக கற்பித்தல், உள்ளடக்கத்தை வடிவமைத்தல் மற்றும் தேவையான உத்திகள் ஆகியவற்றை வரையறுத்தல். இப்ப எல்லாத்தையுமே வந்து ஆடியோவாவோ, இல்ல ஒரு வீடியோவாவோ காட்டினாலும் சில சமயங்கள்ல மாணவருக்கு முதல்ல ஆர்வம் இருக்கும். ஈடுபாடு இருக்கும். கற்றல் ரொம்ப மிக விரைவா நடைபெறும். கற்பித்தல் எளிமையாக இருக்கும். சில நேரங்கள் அதுவே தொடர்ந்து நடைபெற்றால், மாணவருக்கு மறுபடியும் அப்போ வேறொரு உத்திய கையாளணும். அப்ப அவரு என்ன சொல்றாரு, "சரிப்பா, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்டின்னாக்கும், ஒரு கொஸ்டினர் மாதிரி, அதாவது ஒன் வேர்ட் ஆன்ஸர் மாதிரி நம்ம பார்க்க போறோம்பா." அப்ப வினாவிடை முறையில் அல்லது சரி எல்லாரும் மைதானத்துக்கு வாங்க, கிரவுண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்ல கூட்டிட்டு போய் மாணவர்களை வட்டமாக நிற்க செய்து, ஏதேனும் ஒரு சின்ன சின்ன உத்தி மூலமாக இப்போ உதாரணமாக 3 குறிப்புகள் கொடுத்து, அதன் மூலமாக ஒரு விடையை அறியச் செய்தல். அந்த மாதிரி. அப்போ இப்போ உதாரணமாக அவரு வந்து தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த ஆளுமை. ராமேஸ்வரத்துல பிறந்தாரு. நம்முடைய விண்வெளி அறிவுடன் அவர் தொடர்புடையவர். விண்வெளி ஆராய்ச்சியுடன் தொடர்புடையவர். அவர் யார்? அப்படின்னு சொல்லி சொன்னா, மாணவர்கள் வந்து அப்துல் கலாம் அப்படிம்பாங்க. அப்போ 3 குறிப்புகள் கொடுத்து அதன் மூலமாக விடையினை இந்த மாதிரி விளையாட்டு முறை. அப்படி. அப்போ இதெல்லாம் வந்து உத்திகள் தான். விளையாட்டு முறை உத்திகள். 3 குறிப்புகள் குடுத்து அதன் மூலம் விடை அறிதல். அப்போ உள்ளடக்கத்தை வடிவமைத்தல். இன்னைக்கு வந்து பாடத்த வந்து நம்ம எப்படி நடத்தலாம்? இந்த மாதிரி நடத்தலாமா? வெறே லெக்சரிங் மாதிரி இல்லாம, ஒரு விளையாட்டு முறையாக, ஒரு ஆடியோவாக, வீடியோவாக அல்லது வினா விடைன்னு சொல்லி சொல்றோம். ஒரு வரியில விடை தரக்கூடியதாக, இந்த மாதிரியான முறையில் அமைக்கலாமா கற்பித்தலை? என்று அவர் புரிந்து கொள்கிறார். அதாவது வரையறுத்தல். பாடத்திட்ட அறிவு. அதாவது கரிக்குலம் நாலேட்ஜ். இந்த பாடத்த வந்து இந்த பாடத்த இன்னைக்கு இவ்ளோ பெரிய பாடம். 3 பக்கங்கள் இல்ல 4 பக்கங்கள் இருக்கின்ற பாடம். இன்றைக்கு எந்த அளவுக்கான பாடம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அதனை வரையறுத்தல். வகுப்பறை மேலாண்மை. ஒருவேளை மாணவர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டா அத வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம்? அல்லது வகுப்பில் ஏதேனும் சத்தம் ஏற்பட்டா அந்த மாணவர்களை எவ்வாறு கையாளலாம்? அதான் கிளாஸ் ரூம் மேனேஜ்மென்ட். அடுத்து மாணவர் வளர்ச்சி. முக்கியமானது. அந்த கற்றல் நடைபெற்றா தான் அது வளர்ச்சி. அது. அதே சமயத்துல கற்றலை மேம்படுத்தவும், வெவ்வேறு கற்றல் பாணிக்கு ஏற்றவாறு பாடங்களை வழங்கவும் உதவுவது இந்த கல்வியியல் அறிவு. சரிங்களா? அடுத்து 3வது பிரிவு தொழில்நுட்ப அறிவு. டெக்னாலஜிக்கல் நாலேட்ஜ். பல்வேறு தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் வளங்களை பற்றிய அறிவு. அது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இந்த ஆடியோ, வீடியோ விஷுவல்ன்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, பிடிஎஃப்ல காட்டலாம், வேர்ட் டாக்குமெண்ட்ல காட்டலாம். அல்லது சின்ன சின்ன கிளிப்பு அதாவது பிபிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாரி முறையில காட்டலாம். அல்லது வந்து இப்ப ஆசிரியர் வந்து முக்கியமானது தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் வளங்களை பற்றிய அறிவு. ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி ஆசிரியர் எடுத்துக்கொண்டு போகின்றார். ஒரு கணினி அறைக்கு எல்லாரும் மாணவர்கள்லாம் வர வச்சு, அத பென் டிரைவ் வந்து இது கணினியோட இணைத்து, இப்ப பாடத்த ஓப்பன் பண்ணலாம். பிபிடி அப்படின்னு சொல்லி சொன்னா, பிபிடி எது பண்ணா அந்த ஆசிரியருக்கு அதை இயக்க தெரிந்திருத்தல் வேண்டும். அத எப்படி ஓப்பன் பண்ணணும்? அத எப்படி வந்து என்ன பட்டன் தட்டுனா அது வந்து ப்ளே ஆகும்? இந்த மாதிரியான அறிவுகள் பெற்றிருத்தல் அவர். அதே மாரி தொழில்நுட்பம், தொழில்நுட்ப கருவிகளின் பயன்பாடுகள் மற்றும் திறன்களை புரிந்து கொள்ளுதல். இது அதேதான். கற்பித்தல் நோக்கங்கள் மற்றும் மாணவர் கற்றல் விளைவுகளை உணர்ந்து கொள்வதற்கு அவற்றை எவ்வாறு கட்டமைப்பது? இத வந்து எவ்வாறு நம்ம வந்து அவனுக்கு பிபிடில எப்படி குடுக்கலாம்? இல்ல பிபிடில குடுத்தாலும் பாடம் மட்டும் குடுத்தா பத்தாது. பின்னால வேற ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு முறையில அல்லது வினா விடை ஏற்ற முறையில ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் சொல்றதுக்கு ஒரு டைம் குடுத்து, ஒரு ப்ளே மெத்தட்ல பிபிடில ப்ளே மெத்தட் இருக்கு. அந்த மாதிரி. இதனை அறிந்து கொள்வதற்கும் இந்த அறிவு உதவுகின்றது. கற்பித்தலின் உள்ளடக்கங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப கருவிகளை ஒருங்கிணைக்க என்னென்ன தேவை என்பதை அறிந்து கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம போறோம், கிளாஸ் ரூம்ல போறோம், கம்ப்யூட்டர் லேப்ல உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? அப்ப அவற்றையெல்லாம் எவ்வாறு ஒருங்கிணைக்கணும்? மாணவர்கள முதல்ல வந்து இந்த ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு உட்கார வைக்கின்ற முறையே வித்தியாசமான முறை. அந்த மாதிரி அப்ப அவர்களை எல்லாம் எவ்வாறு அமரச் ஏன்னா எல்லாரும் பார்க்கணும் அத. அந்த ஆடியோவ எல்லாரும் கேட்கணும் மட்டும் இல்ல. இந்த வீடியோ ஏன்னா ஆடியோ வந்து காதால கேட்கப்படுது. ஆனா வீடியோ அவங்க கட்டாயம் கண்ணால பார்க்கக்கூடிய அப்ப எல்லாருக்கும் காட்சிப்படுற மாதிரி அது வைத்தல். என்னென்ன தேவை என்பதை அறிந்து கொள்ளுதல். கற்பித்தல்ல பார்த்தோம்னா, மொழி ஆசிரியருக்கு குறிப்பாக அறிவியல், கணிதம், புவியியல் சார்ந்த ஆசிரியர்களுக்கு உதவும் விதத்தை புரிந்து கொள்ளுதல். இல்ல அப்ப நம்ம அப்படியே சொன்னோம். அதான் அப்துல் கலாம் ஐயா. அப்ப அறிவியல் ஆசிரியர், ஒரு கணித ஆசிரியர் சொன்னோம் ப்ராப்ளம் சம். அதே மாதிரி புவியியல். இதெல்லாம் வந்து எப்படி ஒரு புயல் வந்து எப்படி உருவாகிறது? சொல்றோம். இந்த மாரி காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினா என்ன? மையம் கொண்டிருத்தல்னா என்ன? அது நகருதுன்றாங்களே அது என்ன? எப்படி அது மழையாக பொழிகிறது?
இதெல்லாம் இது பண்றது. மழை பெய்யுது அப்படின்னாக்கும் மாணவர்கள வந்து நேரடியாக வகுப்பறையினுடைய வாசல்ல நிக்க வச்சு, அந்த மழை பெய்கின்ற அந்த காட்சியினை அவர்களுக்கு காட்டுது. இதெல்லாம் வந்து நேரடி காட்சிகள். அப்ப இந்த மாதிரி இதன் மூலமாக மாணவர்களுக்கு அதனை எவ்வாறு உணர்த்துவது என்கின்ற அறிவு தான் தொழில்நுட்ப அறிவு. இதன் உதவியால் கற்பித்தல் கற்றலில் முன்னேற்றம் காணப்படுதல். அப்ப அதே சமயத்துல கற்பித்தலும் நடைபெறும், கற்றலும் நடைபெறும். 2ம் விரைவாகவும் நடக்கும். 2ம் விரைவாகவும், எளிமையாகவும் புரிந்து கொள்ளப்படும். சரிங்களா? இப்ப அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. குறுக்குவெட்டில் அமைகின்ற 3 வகைகள். உதாரணமா கல்வியியல் உள்ளடக்க அறிவு டிசிகே, தொழில்நுட்ப உள்ளடக்க அறிவு டிசிகே, தொழில்நுட்ப கற்பித்தல் அறிவு டிபிகே. இந்த எல்லாம் சேர்ந்தது தான் டிபேக். அம்மா என்னங்கம்மா ஒண்ணும் புரியலைங்கம்மா. சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து முதல்ல வந்து கன்டென்ட் நாலெட்ஜ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜிக்கல் நாலெட்ஜ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 3வது பெடகாஜிக்கல் நாலெட்ஜ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து கன்டென்ட் நாலெட்ஜ். இது வந்து டெக்னாலஜிக்கல் நாலெட்ஜ். இது பெடகாஜிக்கல் நாலெட்ஜ். ஓகேங்களா? அப்போ இந்த 2 இணையுது பார்த்தீங்களா? இந்த 2 நாலெட்ஜ் இணையுது பார்த்தீங்களா? இதுதான் பிசிகே. சரிங்களா? அப்ப இந்த 2 இணையிறது, இந்த வட்டம் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் டிசிகே. சரிங்களா? இங்க இந்த 2 இணையுது பார்த்தீங்களா? இதான் டிபிகே. இப்போ இந்த எல்லாமே இணைஞ்சு இந்த நடுவுல ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் டிபேக். இந்த நடுவுல இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் டிபேக் மாடல். அப்ப இந்த 2ம் இணையுது பார்த்தீங்களா? இந்த 2 இணையறது தான் வந்து குறுக்குவெட்டில் அமைகின்ற மாடல் வகைகள். இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து கன்டென்ட் நாலெட்ஜ்னா என்ன? டெக்னாலஜிக்கல் நாலெட்ஜ்னா என்ன? பெடகாஜிக்கல் நாலெட்ஜ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த டிபேக்னா என்ன அப்படிங்கிறது ஆரம்ப அறிமுகம் பார்த்தோம். இல்லைங்களா? மிஸ்ராவும் கோலரும் கண்டுபிடித்தது. அதன் பெயர் மாற்றம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப இது பத்தி என்ன, இது பத்தி என்னன்றது நம்ம தனித்தனியா பார்த்தோம். இப்ப இந்த நடுவுல இருக்கு பார்த்தீங்களா? இந்த பகுதிகள் இல்லைங்களா? அதாவது டிசிகே, இந்த பக்கம் இருக்கிறது டிபிகே, இந்த பக்கம் இருக்கிறது பிசிகே. இந்த 3 என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்பா. சரிங்களா? இப்ப பாருங்க. கல்வியியல் உள்ளடக்க அறிவு. அதாவது பிசிகே. சரிங்களா? ஒரு பாடத்தை கற்பிக்க சிறந்த முறைகள் மற்றும் அணுகுமுறைகள் பற்றிய அறிவு. உதாரணமா இப்ப நம்ம பார்த்த விளையாட்டு முறை, வினாவிடை முறை, களப்பயணம் இது ரொம்ப நல்லது. களப்பயணத்துக்கு நேர்ல போய் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஒரு பால் வந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது? பசுந்த இதிலிருந்து இது பண்ணி, எடுத்து கொண்டு வந்து ஆலையில கொண்டு வந்து இது பண்றாங்க. அதை எவ்வாறு பதப்படுத்துகின்றார்கள் என்பது போன்றது. ஒரு வயலுக்கு கூட்டி அழைத்து சென்று விதைகளினுடைய வளர்ச்சி அதெல்லாம் காட்டுவது களப்பயணம். அதே மாதிரி செய்தித்தாள் எவ்வாறு அச்சாகி வெளியே ஒரு செய்தித்தாளாக ஒரு செய்தியானது எவ்வாறு அச்சுத்தாளில் அச்சாகி செய்தித்தாளாக எவ்வாறு வருவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா களப்பயணம் எடுத்தல். அதே போன்று கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடினாக்கும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்கறது. அப்போ முழுக்க முழுக்க வரலாறு அதனுடைய ஒரு பொருளை பற்றிய வரலாறு தொடர்பான வரலாறு மாதிரி எடுத்து ஆய்வது. அடுத்து ஃபீல்டு ட்ரிப்ஸ்ங்க கலர் பயணம் பார்த்தோம். அடுத்து ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னாக்க இப்ப நம்ம பிபிடின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து வைத்து தயாரித்தல். அப்ப இந்த மாதிரி பண்ணுவதன் பெயர் தான் கல்வியியல் உள்ளடக்க அறிவு. பெடகாடிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னா கற்பித்தல்னு அர்த்தம். அப்ப ஒரு மாணவனுக்கு எவ்வாறு நாம் கற்பிக்கலாம்? உள்ளடக்கத்தை உள்ளடக்கத்தை அவனுக்கு எவ்வாறு நாம் கற்பிக்கலாம்? அது பற்றி ஆசிரியருடைய அறிவுதான் கல்வியியல் உள்ளடக்க அறிவு. சரிங்களா? இப்ப அடுத்தது தொழில்நுட்ப கல்வி அறிவு. டிசிகே. சரிங்களா? அது என்ன தொழில்நுட்பத்தை குறிப்பிட்ட பாடப்பொருளை கற்பிப்பதற்கு எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றிய ஆய்வு, அறிவு. அடுத்து தொழில்நுட்ப கல்வியியல் அறிவு. அதாவது டிபிகே. அது என்ன அப்படின்னாக்கா, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பித்தல், கற்றல் செயல்முறைகளை மேம்படுத்துவது பற்றிய அறிவு. இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, மாணவர்களை வந்து சின்ன சின்ன குழுக்களா பிரிக்கலாம். கையளுக்கான பயிற்சி தருதல். தொடக்கநிலை மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஈடுபாட்டை உண்டாக்குதல் மற்றும் உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளுதல் ஏற்படுத்துதல். இப்ப இன்னும் சுருக்கமா சொன்னோம்னாக்கா, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா?
அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும், கண் முழியா நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? நிஜ உலகுல இருக்க உண்மையான இதுதான் சான்றுகள தான் காட்டணும் அப்படின்னு. அது எந்த குழந்தைகளுக்குன்னா, குறிப்பாக தொடக்க நிலை மாணவர்களுக்கு. பாருங்க. திசை மொழி, எண்ணிக்கை மற்றும் இடம் சார்ந்த விழிப்புணர்வு போன்ற கற்பிக்கும் படும் கருத்துக்களை புரிந்து கொள்வது ஆகியன இந்த தொழில்நுட்ப கல்வியில் அடங்கும். தொடக்கநிலை மாணவருக்கான உதவி கருவிகள் என்னென்ன? பிபாட், ஆன்லைன் பிபாட், எமுலேட்டர் இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. சரிங்க. தெரியுமா? இந்த பிபாட்ன்ற கருவி எவ்வாறு செயல்படுதுமா? இது எப்படி செயல்படுத்துவது? இப்ப பாருங்களேன். ஆக இந்த பிபாட்டும் சரி, இப்ப கடைசியா பார்த்த வீடியோ வந்து பிபாட் எமுலேட்டர். இதுவும் சரி, எப்படி இந்த 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு பயன்படுகின்றது. ஒரு கணிதமாகட்டும், அதே சமயத்தில் நம்ம பார்த்தோம் திசை மொழி அப்போ டைரக்ஷன் அது. அதே சார்ந்த இடம் சார்ந்த விழிப்புணர்வு. 2 அப் போறது, அப்புறம் லெஃப்ட் திரும்புறது, அதுலயே ஃபார்வர்ட் மேல போறது. அப்படிங்கிறது புரிந்து கொள்வதற்கு இந்த சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு முறையிலான அதே சமயத்துல அந்த பிபாட் அப்படி அந்த இது பார்த்தீங்க இல்லையா? இப்படி ஒரு தேனீ மாதிரியே இருந்துச்சு பாருங்க. அது கரெக்ட்டா போய் சேர்ந்துருச்சு. நம்ம சொன்ன கமாண்ட நிறைவு பண்ணிருச்சு அப்படின்னாக்கா, ஒரு பீப் சவுண்ட் குடுக்குது. கேன்னு சொல்லி ஒரு பீப் சவுண்ட் குடுக்குதுங்க பாரு. சரிங்களா? ஆக இந்த 2ம் பார்த்தோமானால், இந்த 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு தொடக்க நிலை மாணவர்களுக்கு உதவுகின்ற ஒரு உதவு கருவிகளாக இவை இருக்கின்றன. சரிங்களா இப்ப. ஆக இந்த பதிவில் பார்த்தோமானால், டிபேட் மாடல் பற்றிய முழு கருத்துக்களையும் இந்த பதிவில் நான் பார்த்தோம்பா. இத தாண்டி வேற ஒரு கருத்துக்களோ, இல்ல இதன் அடிப்படையில் வேற ஒரு வினாக்களோ வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்கப்பா. ஏன்னா கண்டறிந்தவர் யார்? அதனுடைய வளர்ச்சி என்ன? அதன் பெயர் முதல்ல எப்படி இருந்தது? அது பின்னாடி எவ்வாறு மாற்றம் பெற்றது? அந்த எக்ஸ்ரேன்னா என்ன? அப்படிங்கிற முழு அறிவையும் நம்ம வந்து
மொத்தமா எடுத்து குடுத்துருக்கோங்க இப்ப. சரிங்களா? இது தொடர்பான அதாவது கல்வி உளவியல் தொடர்பான பதிவுகளையும் இத்துடன் இணைக்கின்றேன் இப்ப. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ், பெர்சனாலிட்டி, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. குரோத் அண்ட் டெவலப்மென்ட் இந்த பதிவுகள்லாம் இணைக்கிறேன் இப்ப. அதே சமயத்துல மாதிரி வினாத்தாள்கள் இருக்கின்றன. அவற்றையும் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்க இப்ப. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.